முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்க பிடிச்சவங்களுக்கு நம்ம தொடரை பத்தி சொல்லுங்க. நான் உங்க தமிழ். அடியே தாயே, என்ன ரகசியம்? எதுக்கு மண்டை போட்டு பிச்சிக்கிட்டு இருந்த? அத சொல்லி தொலைய மாட்டி. சொல்ல விட்டுருந்தா நான் சொல்லி இருக்க மாட்டேன். அதானே சாம்பவள்ளி சாம்பவள்ளி ஏல விட்டுக்கிட்டே எப்படி திட்டினா நான் எப்படி தமிழ் சொல்லுவேன்? ஐயோ, அவளை சொல்லதான் விடுங்களேன். சொல்லிட்டி இல்ல இவ டென்ஷன் ஆயிருவா. சரி, எல்லாரும் கவனமா கேளுங்க. இது முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம். கொஞ்சம் கூட ஆடவும் கூடாது, அசையவும் கூடாது. எல்லாரும் கண்ணும் கருத்துமா கவனிங்க. உங்க முழு கவனமும் இப்ப இதுலதான் இருக்கணும். கடு கலவு கவனம் செதறனாலும் ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நீ பில்டப் பண்ணதெல்லாம் போதும், விஷயத்த சொல்லி. அது ரகசியமா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிட்டோம். அதானே, சொல்லதுக்கு முன்னாடி இவ்வளவு பில்டப் பண்ணுதா? நான் சொல்ல போற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு அசால்ட்டா பேசுறாளோ பாரு. நீ ரகசியம் ரகசியனாலே என் இதயமெல்லாம் படபடப்பா வருதுட்டி. சீக்கிரம் சொல்லி தொலைய மாட்டி. சரி சரி, எல்லாரும் முழு கவனத்தையும் என் பக்கம் திருப்புங்க. ரெடியா? நான் சொல்லட்டுமா? நீ சொல்லட்டி. நீ குடுக்குற பரபரப்பை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய விஷயம் தான். கவனமா எல்லாரும் கேளுங்க. இது கடுகளவும் வெளியே கசைய கூடாதுன்னு. கசையாது கசையாது. அசால்ட்டா போச்சுல உனக்கு. இப்ப நான் சொல்றத கேட்டு உனக்கு நெஞ்சு வலி வரும். கவனமா இருந்துக்க. சப்பா, செம்பலி அக்காளுக்கு நெஞ்சு வலி வருதோ இல்லையோ, எனக்கு வந்துரும் நினைக்க. நீ இப்ப சொல்லலன்னு வச்சுக்க, உன்னை ஓட விட்டு அடிப்ப பாத்துக்க. அவ அளவே செஞ்சுட்டடி. சீக்கிரம் சொல்லிட்டி. பாரு தமிழ் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அழகு பொம்மை. சரிட்டி, என்ன புகழ்ந்ததெல்லாம் போத மட்டி. நான் அழகுதான் மட்டி. ஆனா இப்ப சல்லி பிசாக்கு அது பிரயோஜனப்படாது. சரியா? நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இந்த 3 ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுத பாட இருக்கு பாருங்க. ஒரு ரகசியத்தை சொல்ல வந்தா பய உள்ள அத காமெடி ஆக்கிக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். நான் என்னமோ சொல்ல வராளே. உங்களுக்கெல்லாம் நான் காமெடி பேசுதால நான் சொல்ல வர ரகசியம் கூட உங்களுக்கு காமெடியா போச்சுல்ல. நான் உண்மையில உன்னை ஓட விட்டு அடிச்சுறேன். சீக்கிரம் சொல்லிட்டி. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் நினைக்க. குட் மீனா குட்டி தான் குட். உன் குட்டை தூக்கி கொஞ்சம் தூர போடு. விஷயத்தை சொல்லிட்டி. எல்லாரும் என் பக்கம் கவனத்தை செலுத்துங்க. பொண்ணு தரையும் ரோகிணியும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி. இவ என்ன சொல்லுதா? ஏடி, நீ விளையாடலல்ல? ஏடி, உனக்கு என்ன விளையாட்டு காரியம் போச்சா? ஏடி விளையாடாதடி. அதானே, என்ன மாதிரி உள்ளவெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீல. நான் சத்தியமா சொல்றேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரோகிணியும் பொண்ணு தர விக்கி தாரணி இவங்கெல்லாம் ஒன்னா பிறந்த உடன் பிறப்புகள். எனக்கு நெஞ்சே வலிக்குதே. சத்தியமா சொல்லுறேன் தமிழே, ரோகிணி இவங்க கூட பிறந்தவதான். எப்படி சொல்லுத? இவ கிஸ் பண்ணா கரெக்டா இருக்குமே. என் தங்கம், மொட்டைய சொல்லாம முழுசா சொல்லு தங்கம். ஆமா, ரோகிணி கதைய நான் கேட்டேன். ரோகிணி நம்ம ஆசிரமத்துல தான் வளர்ந்திருக்கா. ஆமா, நம்ம வீட்ல வளர்க்கப்பட்ட பிள்ளைதான். நம்ம மாமியாருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? மாமியாருக்கு தெரியாதா? ஆஹா, தெரியாது. நீங்களும் சொல்ல வேண்டானே. மாமியாருக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாவ. அப்படியா? சரி, நாங்க சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம் மாட்டி, நீ சொல்லு. ரோஹிணி வேற யாரும் இல்ல, லட்சுமி. எந்த லட்சுமி? அதா மாமனார உசர காப்பாத்தணும்னு சொல்லி மாமனார் வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாவல. ஆமா, அந்த லட்சுமி தான் இந்த ரோஹிணி. அந்த லட்சுமி, அதாவது இந்த ரோஹிணி தான் பொண்ணு தர தங்கச்சி. அன்னைக்கு ரோட்ல எடுக்கப்பட்ட புள்ள பொண்ணு தர தங்கச்சி. தத்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்காங்க. அது எங்க வரணுமோ சுத்தி சுத்தி மறுபடி நம்ம வீட்டுக்கே வந்திருக்கு. ஆனா காதாம்பரி பார்த்த பார்வை அது மறுபடி யார் கைக்கோ போயிருக்கு. மாமனார பாசம் காட்டின அந்த லட்சுமி தான் நம்ம மாமனார தாத்தான்னு கூப்பிட்ட புள்ளதான் இந்த ரோஹிணி. இதெல்லாம் எப்படி நம்புற? எப்படி நம்ப முடியும்? இங்க பாரு, ஒருத்தங்க கிட்ட கதை கேட்டா புரியாது. அதே அவங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட எல்லாம் கதை கேட்டு பாரு, எல்லாம் ஜாயிண்ட் ஆகும். என்ன சொல்ற? ஆமா, கிஷோர் சில ரகசியங்களை எங்க கிட்ட சொன்னான். எங்க கிட்டனா? என்கிட்டயும் பொண்ணு தர கிட்டயும் சொன்னான். என்ன சொன்னா? அப்ப கிஷோருக்கு ஏற்கனவே ரோகிணி தெரியுமா? தெரிய மாட்டே இல்ல, அவ கூட தான் இருந்திருக்கான். எனக்கு லைட்டா மயக்க வருதுடி. அப்போ தேன்மொழி சந்தேகப்படுறதே? அது சரிதான். அப்போ தேன்மொழி சந்தேகப்படுறது உண்மைதானா? உண்மைதான். ஆனா அது ஒரு லூசு. எப்ப சந்தேகப்படணுங்கிறதே தெரியாம சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்.
ரெண்டர் மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது. எல்லாருக்குள்ளயும் முதல் காதல்னு ஒண்ணு இருக்கதா செய்யும். சில பேருக்கு சக்சஸ் ஆகும், சில பேருக்கு தோல்வியில முடியும். தோல்வியில முடிஞ்சாலும் முதல் காதல் தான். அது என்னைக்கும் எல்லார் மனசுக்குள்ளயும் புனிதமா தான் இருக்கும். அது ரகசியமா தான் இருக்கும். அது கிஷோருக்கு மட்டும்தான், ரோகிணிக்கு பொருந்தாது. அப்ப ரோகிணி ஆஹா, அவ ஆரம்பத்துல இருந்தே கிஷோர பெஸ்ட் ஃப்ரெண்டா பாத்திருக்கா. அப்படி கிஷோர்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கும்போது சில உண்மைகளை சொல்லியிருக்கா. தான் யாரு, நான் எப்படி வந்தேங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அப்போ கிஷோருக்கு அது பெருசா தெரியல. ஏன்னா அவனுக்கு தான் இங்க நடந்தது எதுவுமே தெரியாதே. அப்புறம் ரோகிணி வேற விஷயமா வெளியில போயிட்டா, கிஷோர் இங்க வந்துட்டான். ரோகிணி தான் குடும்பத்தை அழிச்சவங்க யாருன்னு மும்பரமா தேடி இருக்கா. சரி, கண்டும் பிடிச்சிருக்கா. நல்ல சிவங்க தான் கண்டுபிடிச்சிட்டா. நல்ல சிவனா? அப்ப பொண்ணுத்தர தேடுறது நல்ல சிவனே தான். அப்ப பொண்ணுத்தர பழி வாங்கன்னு நினைக்கிறது நல்ல சிவனையா? ஆமா, ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது. கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இது பெண் சிங்கமாச்சே, உடனே கண்டுபிடிச்சிட்டு. ஆனா அது ஒத்தையில எதுவும் பண்ண முடியாதே. அதனால கிஷோர் உதவியை தேடி இருக்கா. கிஷோருக்கு ரோஹிணினா உசுரு. அவ கேட்டு எதுவும் தட்ட மாட்டான். அதனால அவன் யாரு என்ன விவரங்கத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி இருக்காங்க. கண்டுபிடிச்சதா தெரிஞ்சிருக்கு. அது நல்ல சிவனே. அதான் எங்கயோ இருந்தவளுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் நம்ம கிஷோர். அவளுக்கு மறைமுகமா எல்லா சப்போர்ட்டும் பண்றது நம்ம வீட்டு கிஷோர் தான். மீனக்குட்டி, நீ கூட சொன்னிய விக்ரம் வீட்ல தான் ரோகிணியை பார்த்தேன்னு. அது உண்மைதான். லஞ்சம் வாங்கியிருக்கா. அப்பனாதானே அவங்கிட்ட நெருங்கி பழக முடியும். கூட இருந்து குளி பறிக்கிறதுக்கா? ஆமா, அது எல்லாமே நம்ம கிஷோருக்கும் தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான போட்டு இங்க வந்திருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள எதுக்கு ரோகிணி வந்தா? அவ வரல, நம்ம மாமியா தான் போய் கூட்டு வந்தாவ. மாமியா கூட்டு வந்தாவளா? ஆமா, அவளுக்கு தான் யாருன்னு தெரிஞ்ச உடனே மாமியார் கிட்ட பேசிட்டா. ஓ அப்படியா? ஆனா நம்ம மாமியாருக்கு அவ நல்ல சிவனை பழி வாங்க தான் வந்திருக்கான்னு தெரியாது. அதுக்கு நம்ம வீட்டு கிஷோர் உடனே தெரியாது. இவ்வளவு பெரிய ரகசியத்தை அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா, வேற எதுவும் இருக்காட்டி? இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல தமிழே. இப்ப பொண்ணு தரையும் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கயே. சரி, என்ன நடக்கும்? அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து பழி வாங்குவாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குதே. நீனாலே ட்விஸ்ட் தானே டி, சொல்லு. அவன் நல்ல சிவனை மட்டும் தான் பழி வாங்குவா. ஏன்? எதுக்கு? ஏன்னா அவ விக்ரம விரும்புறா. ஐயோ முடியல டி. தான் குடும்பத்தை அழிச்சவங்கன்னு தெரிஞ்சு மாட்டே அவ விரும்பனா? கிஷோருக்கே அவ விரும்புறான்னு தெரியாது. அத நீ கண்டுபிடிச்சிட்ட. இல்ல, விக்ரம் அம்மா சொன்னாவ. அங்க எங்கட்டி போன? அது ஒரு வேலை விஷயமா போனேன். என்கிட்ட சொன்னாவ. ரோகிணியே போய் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. எக்காந்த கொண்டு வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, இந்த வீட்டுக்கு மருமகன்னா அது நான் மட்டும் தானே சொல்லியிருக்கா. அவ விக்ரம உசு குசுரா காதலிக்கிறா. ஆனா அது நம்ம கிஷோருக்கு தெரியாது. அவன் பழி வாங்க வந்திருக்கான்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி லவ்? அது இப்பெல்லாம் லவ் இல்ல, அது ஒரு 5-6 வருஷமா லவ் தான். ட்ரைனிங்ல பக்கத்துல இருந்திருக்காங்க. கிஷோர் இவளுக்கு அடிக்கடி ட்ரைனிங் கொடுக்க வரும்போது அவன் விக்ரமை சேர்த்து தான் கூட்டிட்டு போயிருந்திருக்கான். கிஷோர் ஃப்ரெண்டு தானேன்னு கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா இந்த விக்ரம கொஞ்சம் துருன்னு வருவான் போலக்கு. அது தன்னறி இல்லாம இவன் மனசை பறி கொடுத்திருக்கா. அது விக்ரமுக்கு தெரியாது. ஏன் ரோகிணி தான் கூட தான் ட்ரைனிங் எடுத்தா, நாம அவளை பார்த்திருக்கோங்கிறது கூட விக்ரமுக்கு தெரியாது. ஒன் சைடுலவா? ஆமா, ரொம்ப விரும்பி இருக்கா. அவன் பண்ற குறும்புத்தனம் சேட்டை எல்லாமே இவளுக்கு பிடிச்சிருந்திருக்கு. ஆனா ரகசியமாவே வச்சிருந்திருக்கா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல சிவமகன் தான் விக்ரமன்னு அவளுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. குறும்புக்காரனாதான் அவனை பார்த்திருக்கா. ஆனா தான் குடும்பத்தை அழிச்சவ குடும்பம்னு அவளுக்கு தெரியாது. அதனால வினோதமா பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. எப்படி? அந்த வீட்டுக்கு மருமகளா போய் ஆட்டி படைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கா. விக்ரம் கூட தான் வாழுவேன், குடும்பத்தை அழிச்சவன நிம்மதி இல்லாம வாழ வைப்பேன்னு சவரம் கட்டிக்கிட்டு அவனை போய் கல்யாணம் பண்ண போறா. இதுக்கு விக்ரம் அம்மா உடந்த. ஐயோ தலையே சுத்துதே. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவா புரியாது. போக போக தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். அதாவது சொல்லுவாங்கல்ல, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு. அத பண்ண போறா. அந்த விக்ரம் எல்லாம் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா வாழ முடியுமாட்டி? அது அவளுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் அந்த வீட்டுக்குள்ள போறா. ஆனா பொண்ணு தரைக்கு மட்டும் இவதான் தான் தங்கச்சி தான் குடும்பத்தை அழிச்சவன் நல்ல சிவன் தெரிஞ்சதுன்னா ஒரு நாளும் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். ரோகிணிய ஒரு நாளும் விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். பின்ன எப்படி கொடுப்பான்? ஒருவேளை ரோகிணி பிளானுக்கு முன்னாடி பொண்ணு தரைக்கு இவதான் தான் தங்கச்சின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க.
எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. பொண்ணு தரைக்கு ரோகிணி தான் தான் தங்கச்சின்னு தெரியக்கூடாது. நல்ல சிவன் தான் தான் குடும்பத்தை அழைச்சாங்கதும் தெரியக்கூடாது. பொண்ணு தரைக்கு எதுவுமே தெரியாத வரைக்கும் தான் நல்லது. இதுல ஆதிரா வாழ்க்கையே இருக்குது. ரோகிணி மட்டும் தங்கச்சின்னு தெரிஞ்சதுன்னா எல்லா விஷயமும் பொண்ணு தரைக்கு தெரிஞ்சிடும். அதனால ரோகிணி தங்கச்சிங்கிறது கடைசி வரைக்கும் பொண்ணு தரைக்கு தெரியாம பாத்துக்கணும். இவ்ளோ நெருங்கி கண்டுபிடிச்சவங்க இத கண்டுபிடிக்காம இருப்பாங்களாட்டி? அதுக்குதான் குட்டையை குழப்பி விட்டுட்டு வந்திருக்கேன். நீதானே கட்டாயம் பண்ணிருப்ப. பொண்ணு தர ஆதிரா காலத்துல தாலியை கட்டி அவன் வாழணும். பகை உணர்வு அவனுக்கு இருக்க கூடாது. அவன் ஆதிரா கூட வாழ ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் பகை கொஞ்சம் குறையும். அதுக்குள்ள ரோகிணி வாழ்க்கை போயிடும். அதுக்குத்தான் இந்த கிஷோர் பையில தேடிட்டு அலையில. ஏன்டி அவங்கிட்ட விஷயத்த சொல்ல போறேன். ரோகிணிய பத்தின உண்மைய சொல்ல போறேன். டி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுனா ஃப்ரெண்ட்ஷிப்பை விட இப்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். விக்ரம ரோகிணி விரும்பினது இன்னும் கிஷோருக்கு தெரியாது. அவ ஒன் சைடா விரும்பி இருக்கா. பழி தீக்க தான் வந்தா. தான் வாழ்க்கை இங்கதான் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. அதான் அந்த வீட்டுக்குள்ள போலான்னு அவ முடிவு பண்ணிருக்கா. விக்ரம் அம்மாவும் அவங்களும் சேர்ந்து பிளான போட்டிருக்காங்க. கூடி சீக்கிரத்துல ரோகிணி அந்த வீட்டுக்குள்ள போயிருவா. அது பொண்ணு துறைக்கு தெரியாம இருக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும். அப்படின்னா விக்ரம் அம்மாவுக்கு பொண்ணு துறை யாருன்னு தெரியும். அப்படிதானே? அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அப்ப நம்ம அத்தைக்கு ஏன் தெரியல? தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பொண்ணு துறை இங்க வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு துறை யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் விக்ரம் அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் காவலுக்கு அங்க போனா தெரியுமா? ஆமா. அப்பதான் அவங்களுக்கே பொண்ணு துறை யாருன்னு தெரிஞ்சிருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க. அத தனக்குள்ளே வச்சிட்டு இருந்தாங்க. நேரம் பார்த்து பொண்ணு துறை கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அவன் ஆதிரா கூட இருந்ததை பார்த்திருக்காங்க. அவன் ஆதிராவை எவ்வளவு நேசிக்கிறான், எவ்வளவு காதல் பண்றான், அவளை எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறதானே தூரத்துல இருந்து பார்த்திருக்காங்க. இதுக்கு ஒரு அழகான பொண்ணும் பையனும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை கெடுக்கணும். முடிஞ்சதாவே இருக்கட்டுன்னு அப்படி வந்தவளி பார்த்து போயிருக்காங்க. நம்ம அத்தை கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. நம்ம மாமியார் விட்டு வைப்பாவல. அப்ப நல்ல சிவனுக்கு பொண்ணு துறை யாருன்னு தெரியுமா? தெரியாது. விக்ரமுக்கும் தெரியாது. ஆனா ஏற்கனவே விக்ரமும் பொண்ணு துறை பகையா இருக்காங்களே. அது தொழில் போட்டிதான். நீ கமிஷனர் ஆவியா, நான் கமிஷனர் ஆவறேங்கற போட்டிதான். ஆனா எதிரிங்கிறது தெரியாது. இப்ப எதிரியும் தாண்டி தங்கச்சி புருஷன் ஆயிருவானே. ஏடி நீ ஏன் இவ்வளவு யோசிச்சிருக்க? பொண்ணு தெரியும் ரோகிணியும் அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்கன்னு. ஆனா கிஷோர் ஏன் யோசிக்கல? ரெண்டு பேர் கதையுமே தெரியும். இவன் ஏன் கம்பேர் பண்ணி பார்க்கல? அதுக்கு தானே கால்ல இருந்து இல்ல மண்டை பிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். சப்பா அதுக்கு தான் மண்டை பிச்சிட்டு உட்கார்ந்திருக்கியா? வேற எதுக்கு நினைச்ச? சரிடி கிஷோர் தான் கம்பேர் பண்ணி பார்க்கல, ரோகிணிமா கம்பேர் பண்ணி பார்க்கல. ரோகிணிக்கு இன்னும் பொண்ணு தர கதை தெரியாது. மேல்டாப்ல குடும்பம் அழிஞ்சிட்டுங்கிற கதை மட்டும் தான் தெரியும். இப்படி அழிஞ்சதுன்னு தெரியாது. விதி எல்லாம் மேலோட்டமாவே தெரிஞ்சிருக்கு. ரோகிணி மட்டும் ஒருவேளை பொண்ணு தர கதையை கேட்டான்னு வச்சுக்க, பூகம்பம் வெடிச்சிருமே. ரோகிணி படும் புத்திசாலி. அதுக்கு முன்னாடியே விக்ரம கல்யாணம் பண்ணிடுவா. பொண்ணு தரைக்கு தங்கச்சி எப்படி இருப்பா? என்னடி அவ ஏன் இப்படி பண்ணுதா? அழிச்சவன் குடும்பத்திலே போய் வாழணும். அந்த குடும்பத்தை அடியோட அழிக்கணும். அதுதான் ரோகிணியோட பிளான். எப்படி? ஆனா விக்ரம் கூட வாழ மாட்டா. அது அவனுக்கு கொடுக்கிற தண்டனை இல்ல, இது அவளுக்கு கொடுக்கிற தண்டனை. நீ ரோகிணியை தப்பா நினைக்கிற. இப்ப நேரா போய் நல்ல சேனை போட்டு தள்ளுனா இவன் நிலைமை என்னத்துக்கு ஆகும்? அதுக்குத்தான் உள்ள போய் நல்ல சிவனை என்ன பண்ணணும்னு அவ தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ எல்லாம் பக்காவா பிளான போடுறா. படு புத்திசாலி. கிரிமினல். அப்படினா கிஷோருக்கு ரோகிணி விக்ரம விரும்பினது தெரியாது, ரோகிணிக்கு பொண்ணு தர தெரியாது. அப்படிதானே? அதேதான். ஆனா ரெண்டு பேர் கதையும் தெரிஞ்ச கிஷோர் என்னடி இப்படி இருக்கான்? அது அவன் தப்பு இல்ல. ரோகிணி கதை அப்படிதான். ரோகிணி நினைச்சுக்கிட்டு இருக்கா தான் அண்ணன் மாரெல்லாம் இறந்து போயிட்டானுவனே. ஆனா பொண்ணு துறைக்கு எல்லாரும் கூட இருக்காங்க. பிறகு எப்படி கிஷோர் சந்தேகப்படுவான்? ஆனா தங்கச்சி உசுரோட இருக்கான எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அதான் ரோகிணி அண்ணன் மாரெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிருக்காளே. எப்படி இவதானே இவன் சந்தேகப்படுவான்? எனக்கு மண்டையே குழம்புதுடி. நம்ம மாமனார் ஒரு புள்ளைய கூட்டம் தானே லட்சுமி, அதுதான் இந்த ரோகிணின்னு தான் கிஷோருக்கு தெரிஞ்சிருக்க. பொண்ணு தர தங்கச்சின்னு தெரியாது இல்ல, ஆசிரமத்துக்கு வந்த புள்ளன்னு தானே தெரியும். அதுவும் அந்த கதை நமக்கு மட்டும் தானே தெரியும், கிஷோருக்கு தெரியாது இல்ல. தெரியாம இருந்ததும் எல்லாம் நல்லதுக்கு தான். இல்ல இன்னத்துக்கு போட்டு கொடுத்திருப்பான். இந்த ரோகிணி நேரா போய் ஏதாவது பிளான போட்டு அந்த விக்ரம கல்யாணம் பண்ணிருப்பா. கல்யாண
பண்ணதெல்லாம் ஒரு பழி வாங்குதலாட்டி? சொத்துக்காக தானே அந்த குடும்பத்தை அழிச்சான். அந்த சொத்தையே இல்லாம பண்றதா ரோகிணியோட வேலை. இந்த தேர்தல மடத்தனமா அவனை செலவு பண்ண வச்சிருக்கா. அவ்வளவு நாமம். இப்ப கிட்டத்தட்ட பாதி சொத்தை நாசவனாக்கி வச்சிருக்கா. இன்னும் உள்ள போயிட்டான்னு வச்சுக்க, நல்ல சிவனுக்கு அக்கௌண்ட்ல 1 ரூபா கூட இருக்காது. எப்படி ஆரம்பத்துல பிச்சைக்காரனா இருந்தானோ அதே நிலைமைக்கு மீண்டும் வருவான். அதுதான் இந்த ரோகிணியோட பிளான். அவன் ஆட்டம், அஸ்திவாரம், பதவி, அந்தஸ்து எல்லாத்தையும் புடுங்குவான். பழைய பிச்சைக்கார நல்ல சிவனா அவனை நம்ம கூடி சீக்கிரம் பார்க்கலாம். நம்ம மாமியாரையே அவன் கால விழ வைப்பேன்னு சொன்னா, அதான் இந்த பிளான்ல ரோகிணி கூட நான் சேர்ந்துக்கிட்டேன். கொய்யால அதுக்கு தான் இவ்வளவு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தியா? நல்ல பிளான், இத மெயின்டைன் பண்ணு. அதுக்காக அவன் நம்ம குடும்பத்தை அழிப்பா, நம்ம மாமியார கால விழ வைப்பான்னு சொல்லுவான். போத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுவியா? சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறவங்க தான் புத்திசாலி. அதான் அவ கூட ஜாயின் பண்ணிட்டேன். அவன் பிச்சைக்காரனதுக்கு அப்புறம் மாமியார் எதுக்கு என்ன பக்கத்துல கூட நிக்க மாட்டான். சூப்பர் மீனா. மீனா இதுக்கு நானும் வாரேன். சரியா? சரி, நானும் வாரேன். நானும் வரேன் மிட்டி. ஆனா எல்லாம் சரிதான் பத்துக்க. போதுமிட்டி, இது வரைக்கும் நீ சொன்னதே எனக்கு மண்டை பிச்சுக்கிட்டு வருது. இதுக்கு மேல வேண்டாட்டி, தாக்கு பிடிக்காதுட்டி. ஐயோ, இப்ப அது பிரச்சனை இல்ல. ரோகிணி இப்ப அந்த வீட்டுக்குள்ள போணும். எப்படி போவா? அந்த விக்ரம்பேலுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பெண்கள்னாலே பிடிக்காதான். அவன் ஆரம்பத்துல இருந்தே அதனாலதான் ரோகிணியை ஏத்து பார்க்காம இருந்திருக்கான். பக்கத்திலே நின்னும் அவன் யாருன்னு அவன் பார்க்காமலே இருந்திருக்கான். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பழி வாங்கணும்னு வந்திருக்கா. அவ எந்த எல்லைக்கும் போவா. இந்த வேலை இல்ல, இத கூட அவ தூக்கி போடுவா. நல்ல சிவன் அழிக்கிறதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனா. இப்போ அதே குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அந்த வேலையை தூக்கி எரிய போறா. அதான் விதிங்கது. சரி, ஆனாலும் நாம தெரிஞ்ச அந்த புள்ளைய அந்த நரகத்தை தலை தப்பு இல்லையா? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. அதுக்கும் நான் பிளான போட்டேன். அது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. என்ன நான் சொன்ன நீ என்ன அடிப்ப? அத்தி, இந்த பைய உள்ள பாக்க இத்தனையோண்டு இருந்துகிட்டு என்னெல்லாம் வேலை பாக்குதே. அடிக்க மாட்டேன்னு சொல்லு, இல்லன்னு வச்சுக்க மண்டை வெடிச்சிட விட்டு. இல்ல தமிழ், நான் சொன்ன நீ அடிப்ப. அப்ப அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை இருக்குது. ஆமா மீனாக்குட்டி, சொல்லிட்டு இல்லன்னு எனக்கு மண்டையே வெடிச்சிட விட்டு. அப்ப நீ என்ன அடிக்க கூடாது. சொல்லுவேன்,